பிக் பாஸ்ல 7வது கண்டஸ்டண்ட்டாக உள்ளே போயிருக்கிறது சுனிதா தான். சுனிதா விஜய் டிவியில் கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கும் மேலே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த நாளையில் சுனிதா உள்ளே போவாங்க அப்படின்னு யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் சுனிதா உள்ளே போனதுக்கு அப்புறமா விஜய் சேதுபதியை சுனிதாவை வெல்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்னா குக் வித் கோமாளி ஷோலையே விஜய் சேதுபதி 2 தடவை சுனிதாவை மீட் பண்ணியிருப்பாரு. ஸோ அதனால சுனிதாவை பற்றி அவருக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சிருக்கு. சுனிதா உள்ளே வந்த உடனே எனக்காக ஒரு கவிதை சொல்லுமா அப்படின்னு கேட்டதுக்கு சுனிதா கவிதா அண்ட் பாட்டு ரெண்டுமே பாடி காமிச்சு எல்லாரையும் ஃபன் பண்ணியிருக்காங்க. வழக்கம் போல நீங்க எதுக்காக பிக் பாஸ்குள்ள போறீங்க அப்படின்னு இந்த கொஸ்டினை விஜய் சேதுபதி சுனிதா கிட்ட கேட்க, நான் இந்த ஊருக்கு வந்து 20 வருஷத்துக்கு மேல ஆகுது, எனக்கான இடத்த நான் கண்டுபிடிக்கணும், என்னோட ஒரிஜினல் கேரக்டரை வச்சு நான் லைஃப்ல அடுத்த கட்டத்துக்கு போகணும், அதுக்காக தான் நான் பிக் பாஸ் வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. தொடர்ந்து அவங்களோட இன்ட்ரோ வீடியோ போட்டு காமிச்சிட்டு இவங்களுக்கும் பிக் பாஸ் சீசன் 8ஓட டிராஃபியை கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறமா சுனிதா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள என்ட்ரு ஆகிற மாதிரி காமிச்சிருக்காங்க. சுனிதா உள்ள போறதுக்கு முன்னாடியே 6 கண்டஸ்டன்ட் உள்ள என்ட்ரி கொடுத்துருப்பாங்க. அந்த 6 கண்டஸ்டன்ட்டுக்கும் பிக் பாஸ் ஃபர்ஸ்ட் டாஸ்காவே ஒரு பெரிய டாஸ்கை தான் கொடுத்துருக்காங்க. இந்த தடவை பிக் பாஸ் வீட்டுக்கு நடுவில் ஒரு கோடு போட்டு 2 பாத்ரூம் 2 பெட்ரூம் இருக்க மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. இதுல ஆண்கள் தனியா பெண்கள் தனியா தான் தூங்கணும், பாத்ரூம் யூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கண்டிஷன் இருக்கு. ஸோ நீங்க 6 பேரும் சேர்ந்து பாய்ஸ்க்கு எந்த பெட்ரூம் வேணும், கேர்ள்ஸுக்கு எந்த பெட்ரூம் வேணும்ன்றத முடிவு பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆனா பாய்ஸ் கேர்ள்ஸ் 2 பேருமே சேர்ந்து ஒரே பெட்ரூமை தான் சூஸ் பண்ணியிருப்பாங்க. அதில் ஒரு பெட்ரூம் பெருசாகவும் ஒரு பெட்ரூம் சின்னதாகவும் இருக்கும். ஆனால் 2 பேருமே பெருசாக இருக்க பெட்ரூம் வேணும் அப்படின்னு தான் கேட்டிருப்பாங்க. பிக் பாஸ் ஆளுக்கு ஒன்று தான் சூஸ் பண்ண சொல்லியிருந்தாரு. ஆனால் 2 பேருமே சேர்ந்து பெரிய பெட்ரூம் தான் சூஸ் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கிறனால எல்லாத்தையும் வெளியில் போக சொல்லி எங்கே உட்காந்துருந்தீங்களோ அங்கேயே போய் திரும்ப உட்காந்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இதுக்கப்புறமா வர அடுத்த 6 பேர் சேர்ந்து அடுத்த பெட்ரூமை சூஸ் பண்ணுவாங்களா அப்படிங்கிறதெல்லாம் வெயிட் பண்ணி தான் தெரிஞ்சுக்கணும்.